ஸோ நார்மலாக வந்து பார்த்த மாதிரி இருக்குண்டா வந்து இண்டஸ்ட்ரியல் என்வயர்மெண்ட்டில் பொறுத்தவரை பொறுத்தவரையில் வந்து ஒரு 4 to 5 MCQ இல்லாட்டி 3 to 5 MCQ வரும். இப்போ நீங்கள் நார்மலாக பேப்பர் செய்ய விளக்கிட்டீங்களா இருக்குண்டாலே வந்து நார்மலாகவே தெரியும் 3 to 5 MCQ வரைக்குமே இப்போ உங்களால் செய்ய இல்லாமல் இருக்கும். கன்ஃபார்மால் என்ன இருக்குன்றே தெரியாமல் இருக்கும். அதை விட வந்து பார்த்த மாதிரி இருக்குண்டா வந்து ஒரு எஸ்ஏ கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். இந்த எஸ்ஏ கேள்வி வந்து பார்த்த மாதிரி இருக்குண்டா வந்து 3 பார்ட், ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு சொல்லி 3 பார்ட் வரும். அந்த 3 பார்ட்ல வந்து முதலாவது பகுதி வந்து பார்த்தா யாதாயினும் ஒரு கைத்தொழில் ரீதியான உற்பத்திகள். ஸோ நீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க இந்த பாடத்தை பொறுத்தவரை ஒரு 10 சேர்வைகள் உற்பத்திகள் படிப்பீங்க. அதுல ஒரு உற்பத்தியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உற்பத்திகளோ அடங்கின ஒரு பகுதி 50 மார்க்ஸுக்கு வர போற பகுதி. 2வது பகுதி வந்து பார்த்தமாக இருக்கின்றா பல்பகுதியங்கள், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து தாவரங்கள் சார்ந்த கைத்தொழில் உற்பத்திகள். ஸோ போன வருஷ பேப்பர்ல வந்து பார்த்தோம்னா பல்பகுதியங்கள் வந்தபடியால இந்த வருஷ பேப்பர்ல தாவரங்கள் சார்ந்த உற்பத்திகள் அதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பி பார்ட் கழியா வரலாம். அது இன்னொரு 50 மார்க்ஸுக்கு. 3வது வந்து பார்த்தோம்னா வந்து சூழல் ரீதியான மாசாக்கம். சூழல் ரீதியான மாசாக்கம்ன்றது வந்து 2 வகை படிக்கிறோம் நாங்க. ஒன்று வளி மாசடைகிறது, 2வது நீர் மாசடைகிறது. இந்த 2 பகுதிகளும் உள்ளடங்கலா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு 50 மார்க்ஸ்க்கு எஸ்ஏ பாட்டை பொறுத்தவரையில. யாருக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பிரச்சனை இருக்கு, எஸ்ஏக்கள் செய்யல, எக்ஸாம் ஹோல்ல இருந்து செய்யல. இன்ஆர்கானிக் கால்குலேஷன்ல பிரச்சனை இருக்கு, எக்ஸாம் ஹோல்ல இருந்து செய்யல. இருக்குமா இருக்குன்னா நீங்க உடனே இண்டஸ்ட்ரியல பகுதியை பார்த்துட்டு வந்து பார்த்து அந்த கேள்விக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா இருக்குன்னா ஃபுல்லா செய்யலாம். ஆர்கனைஸ்டா ஒழுங்கா படிச்சு முடிப்பீங்களா இருக்குண்டா வந்து பாடத்துல இருந்து நல்ல மார்க்ஸ்கள் வரும். நார்மலா சொல்லுவாங்க வந்து பார்த்து இண்டஸ்ட்ரி என்வயர்மெண்ட் பகுதிகள்ல இருந்து மார்க்ஸ்கள் எடுக்க இயலாது. அது ஃபுல்லா வந்து பார்த்து திருத்தி நீங்க என்னதான் இல்லைனாலுமே மார்க்ஸ் போட மாட்டாங்க. அது மற்ற இப்போ உதாரணத்துக்கு ஆர்கானிக் எஸ்ஏ செய்ய விளக்கிட்டு நீங்க 180க்கு 180 இருக்கலாம்ட்டா இண்டஸ்ட்ரியில 180க்கு 150 இருக்கலாம். அவ்வளவு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ் இருக்கலாம். 100க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி இண்டஸ்ட்ரியல் நார்மலாக வந்து இருக்கிற விஷயங்களை தெளிவா படிச்சீங்கனாலே சரி. உங்களோட ஃபோக்கஸ் தான் 10 உற்பத்தி வந்து படிக்கிறீங்களா இருக்குண்டா 10 உற்பத்தியுமே படிச்சு முடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து 50 மார்க்ஸ் ஷோ பண்றது. கடைசி சூழல் ரீதியான பிரச்சனை படிக்க கடைசி பகுதிக்கு ஒரு 50 மார்க்ஸ் ஷோ பண்றது. நடுவில் தாவரங்கள் சார்பான உற்பத்திகள்ல வந்து ஒரு 50 மார்க்ஸ் ஷோ பண்றது. அவ்வளவு. ஸோ இதே வந்து பார்த்தோமா இருக்குன்னா எம்சிக்யூ பகுதியை பொறுத்த வரையில கடந்த வருடங்கள்ல கடந்த ஒரு 3 வருஷ பேப்பர் எடுத்தீங்க 25, 24, 23 பேப்பர் வரைக்குமே பார்ப்பீங்களா இருக்குண்டா அவங்களோட பேப்பர்ல எம்சிக்யூல எஸ்ஏ கேள்விகள்ல என்னென்ன பகுதிகள் இல்லாம வந்து பாடங்கள்ல கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 23 பேப்பர்ல மெக்னீஷியம் உற்பத்தி கேட்டிருக்காங்க இருக்குன்னா மெக்னீஷியம் உற்பத்தி தான் நாங்க படிக்க போறோம் மேபி அது எங்களுக்கு எஸ்ஏ பகுதியிலேயே நேரடியா வரலாம், இல்லாட்டி அதுல எம்சிக்யூ வரும். 25 பேப்பரை பொறுத்தவரையில வந்து சோடியம் கார்பனேட் தயாரிப்புற கேள்வி வந்திருக்குண்டா எஸ்ஏ கேள்வி அது இந்த முறைங்களுக்கு எம்சிக்யூவா கேள்வியில் வரலாம். ஸோ தவிர்க்க இயலாது இந்த இடத்துல இந்த பாடத்துல ஒரு விஷயத்தையும் தவிர்த்து படிக்க இயலாது. பட் தேவையான விடயங்கள்ல வந்து எங்க இம்பார்ட்டன்ட் கூட கொடுக்கறது குறைச்சு கொடுக்குறதுன்ற வந்து பிளான் பண்ணி படிக்கலாம். அந்த பாடத்தையே தவிர்க்க இயலாது. சோடியம் கார்பனேட் உற்பத்தியே அப்படியே தவிர்க்க இயலாது. பல்பகுதியங்கள் பகுதி அவங்களுக்கு பி பார்ட் வந்திருக்க பல்பகுதியங்களையே தவிர்க்க இயலாது. பூகோள வெப்பமடைதல் சார்பா கேள்வி வந்திருக்குன்னா பூகோள வெப்பமடைதலையே தவிர்க்க இயலாது. படிக்கத்தான் வேணும். படிக்கிற விஷயங்களை வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு கொண்டீங்கன்னா சரி. இன்னைக்கு உற்பத்திகளை நாங்க ஃபர்ஸ்ட் படிக்க போற உற்பத்தி வந்து பார்த்தோம்னா மெக்னீஷியம் உற்பத்தி. எப்ப நார்மலாவே வந்து பார்த்தோம்னா வந்து நீங்க எஸ்தோப்பு மூலகங்களை பற்றி படிக்கவில்லை கிடைக்கல. எஸ்தோப்புல ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். எஸ்தோப்புல எந்த ஒரு மூலகம் இயற்கையில மூலக நிலையில இருக்காது, தேர்வையா தான் இருக்கு. அதுக்கு சொல்லி வந்து பார்த்தா இயற்கை இருப்புகள் ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு சோடியத்தை எடுத்து பாக்குறீங்கன்னா சோடியம் வந்து இயற்கையில வந்து பார்த்தா பாறை உப்பாகவோ இல்லாட்டி வெண்காரமாகவோ இருக்கும். பாறை உப்புன்றது NaC என்று சொல்லுவீங்க, வெண்காரம் Na2B4O7.10H2 சொல்லி சொல்லுவீங்க. அதே பொட்டாசியம் அது வந்து சில்வாய்டா இருக்கும் இல்லாட்டி கானலைட்டா இருக்கும் கதைப்பீங்க. சில்வாய்ட்னா தனியா KCl, கானலைட்டா வந்து KCl.MgCl2.6H2. நான் கதை கேட்க இந்த விஷயம் தெரியாதமா இருக்குன்னா அந்தந்த இரவே வந்து வீட்டை போனோடனே எப்படியாச்சும் படிச்சிடத்தான் வேணும். இந்த முன்னுக்கு படிச்ச விஷயம் எதுவும் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா இருக்குன்ற கூட்டன் டெண்டை பற்றி கை கேட்க வந்து மெக்னீஷியத்துக்கு வந்து இயற்கை இருப்புகள் படிப்பீங்க. அதுல ஒன்று கானலைட் KCl.MgCl2.6H2. அடுத்து வந்து பார்த்தமாக இருக்கின்றால் டொலமைட், மெக்னீசியம் கார்பனேட்டும் கால்சியம் கார்பனேட் சேர்ந்த கலவை. மெக்னீசியம் கார்பனேட் தனியே சொல்ல போறீங்கன்னா மெக்னைட் என்று சொல்லுவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா கைரசைட் என்றால் மெக்னீசியம் சல்ஃபேட் MgSO4.H2. ஒரு கார உலோகங்களோ காரமண் உலோகங்களோ இயற்கையில மூலக நிலையில இல்லாம இந்த மாதிரி சேர்வையா தான் இருக்குமெண்டா அந்த சேர்வையில இருந்து அந்த மூலகத்தை நீங்க பிரிச்செடுக்க வேணுமா இருக்குண்டா அதுல நீரற்ற உருகிய குளோரைடுகளை மின்பகுக்க வேணும்.
குளோரைடை எடுத்து அந்த குளோரைடை வந்து பாத்தீங்கன்னா நீரற்ற குளோரைடுகளா எடுத்து அந்த குளோரைடுகளை உருக்கி மின்பகுப்பீங்களா இருக்கண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மூலகங்கள் எடுக்கலாம். அப்ப இந்த மின்பகுப்பை பொறுத்த வரையில் குளோரைட்டுகளை தானே மின்பகுக்க போறீங்க. அப்ப கேதோட்ல இருந்து பாத்தீங்கன்னா யார் உருவாகுவர், அனோட்ல வந்து யார் உருவாகுவர்? கண்டிப்பா அனோட்ல யார் உருவாகுவர்? குளோரைடுகளை மின்பகுக்கிறீங்களா இருக்கண்டா உருக்கிய குளோரைடுகளை மின்பகுக்கல Cl2 வந்து உருவாகுது. அதே மாதிரி கேதோட்ல வந்து பார்த்தோம்னா அந்த மூலக கட்டையன் வந்து மூலகமா தாழ்த்தப்பட போகுது. NaCl உருகிய நிலையில மின்பகுக்கிறீங்களாக இருக்கண்டா வந்து கேதோட்ல உங்களுக்கு எண்ணெய் உருவாகிறதோட வந்து அனோட்ல Cl2 வாயு வரப்போகுது. மெக்னீசியம் குளோரைடை மின்பகுக்கிறீங்களா இருக்கண்டா வந்து கேதோட்ல மெக்னீசியம் உருவாகிறதோட அனோட்ல வந்து பார்த்தா Cl2 உருவாக போகுது. பொட்டாசியம் குளோரைடை மின்பகுக்கிறீங்களா இருக்கண்டா வந்து கேதோட்ல பொட்டாசியம் தாழ்த்தப்படும் அனோட்ல Cl2 ஒட்சியேற்றப்படத்தான் போகுது, உருவாகத்தான் போகுது. உங்களுக்கு இந்த இடத்துல நாங்க படிக்க போற முதலாவது உற்பத்தி வந்து மெக்னீசியம் உற்பத்தி என்றா மெக்னீசியத்தை முதலாவது நீங்க என்னவா மாத்தோம் மின்பகுக்கிறதுக்கு முன்னுக்கு மெக்னீசியம் குளோரைடா மாத்தோம், நீரற்ற குளோரைடா மாத்தோம். அப்ப மெக்னீசியம் வந்து இயற்கையில வந்து உங்களுக்கு தெரியுது இப்படி கானலைட்டா இருக்கு, டொலாமைட்டா இருக்கு, கைரசைட்டா இருக்கு, மெக்னைட்டா இருக்குன்னு மெக்னீசியத்துக்கு நிறைய இயற்கை இருப்புகள் கைக்கிறீங்க. இனிமே நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு வந்து கடல் தண்ணி எடுத்து பார்த்தோம் நாங்க இங்க பாதிக்கப்படுற கடல் நீர்ல தான் கடல் நீர்ல இருந்தா மெக்னீசியம் உற்பத்தியை செய்ய போறோம். கடல் நீரை பொறுத்தவரை பிரதானமா காணப்பட போற அயன் வந்து Na+. பட் Na+க்கு அடுத்தபடி அங்க இருக்க போறது மெக்னீசியம் 2+. அப்படி இருக்கையில வந்து பார்த்தோம்னா கடல் நீர்ல இருந்து Mg2+ எடுக்கிறோம்னா Mg2+ அப்படியே நேர கொண்டு போய் எங்களால மின்பகுப்புக்குள்ள கொண்டு போக இயலாது. நாங்க அவரை வந்து நீரற்ற குளோரைடா மாத்தது. அப்ப இந்த பாடம் ஃபர்ஸ்ட் வந்து மெக்னீசியம் பிரித்தெடுப்பு நாங்க படிக்கிற ஏரியா என்ன மாதிரி போக போகுதுன்னா என்ன மாதிரி அந்த மெக்னீசியம் குளோரைடை நாங்கள் உற்பத்தி செய்யறது. ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி எங்களுக்கு தேவையான அந்த மெக்னீசியம் குளோரைடை நாங்கள் உற்பத்தி செய்யறது. உற்பத்தி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நாங்க கொண்டு போய் உருக்கி மீன் பகுத்து கெதோட்ல வந்து பார்த்த மெக்னீசியம் தாழ்த்தியும் அனோட்ல Cl2 C18 வந்து பார்த்த விளைவு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எனக்கு வந்து பார்த்தோம்டா வந்து மெக்னீசியம் குளோரைடை உற்பத்தி செய்ய வேணுமா இருக்கண்டா மெக்னீசியம் தனியே இருக்கக்கூடிய ஒரு சேர்வையா ஃபர்ஸ்ட் வேணும். அதுக்கு இவங்க இண்டஸ்ட்ரியல் ரீதியா என்ன ப்ரோசஸ் செய்கிறாங்க என்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கடல் நீர் எடுக்கணும். கடல் நீர் எடுப்பினமாக இருக்கண்டா கடல் நீரை பொறுத்த வரையில உப்பு பிரித்தெடுப்புன்னு சொல்லி படிமுறைகள் படிக்கலாம். ஒரு கடல் நீர் எடுப்பீங்களாக இருக்கண்டா அதுல முதலாவது பாத்தியில வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு செறிவாக்கப்படுதா இருக்கண்டா அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செறிவு மிச்சமாகக்கூடிய ஒரு கழிவு பதார்த்தம் ஒன்று வெளியேறும். லைட்டா ஒரு இளமஞ்சள் நிறத்திலேயோ இள நிறத்திலேயோ இருக்கக்கூடிய ஒரு கழிவு பதார்த்தம் வெளியேறும். அந்த கழிவு பதார்த்தத்தை வந்து நாங்க வந்து பார்த்தா பிச்சேன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கழிவு பதார்த்தம் சொல்றதை விட நிறைய பேர் இதை வந்து பார்த்தா தாய் திரவம் என்று சொல்லி பயன்படுத்துறோம். இதை கழிவு என்று சொல்லி வந்து பார்த்தா ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதை வந்து பார்த்தோம்னா தாய் திரவம் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த பிச்சேன் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து பெரும்பான்மையா வந்து மெக்னீசியம் 2+ அயன்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கரை. இங்க வந்து பார்த்தா மெக்னீசியம் 2+ வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய விஷயம். அதுலயும் மெக்னீசியம் 2+ தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க பிரதானமா வேணும், வேற அயன்கள் வேண்டாம். மெக்னீசியம் அயனை தான் நீங்க மெயினா வச்சுக்கொள்ளணும். அப்படி வேற அயன்கள் ஒன்றும் இல்லாம அதோட தலையீடு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தோணுமா இருக்கண்டா இதை வந்து பாத்தீங்கன்னா மீள் பிரசாரணம் செய்யும். ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று சொல்றது மீள் பிரசாரணம். ஒரு தூய பதார்த்தம் ஒன்றை வந்து பார்த்தமாக இருக்கண்டா எடுத்துக்கொள்றதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. இப்போ தண்ணியை வந்து மீள் பிரசாரணம் செஞ்சீங்கன்னா தூய நீர் தயாரிக்கலாம். ஸ்டெரைல் வாட்டர்னு சொல்லுவோம். நாங்க மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரை தயாரிக்கலாம். என்ன செய்யறா வந்து பிரசாரணம் ஒரு பங்கு புகவிடும் மென்சவினூடாக தேர்வு செய்யப்பட்ட அயன்களை மாத்திரம் அசைய செய்கிறது. பிரசாரணம் என்று சொல்லி கைக்கிறது வந்து பார்த்தமாக இருக்கண்டா தேர்வு செய்யப்பட்ட அயன்களையோ அல்லது கூடுதலா வந்து பார்த்தமா இருக்குன்னா அயன்கள் அசைறத விட அங்க நீர் தான் அசையும். பிரசாரணம் பரவலண்டு கைப்பீங்களா இருக்குன்னா பதார்த்தமே அசையும். பட் பிரசாரணம் சொல்லி கைப்பீங்களா இருக்குன்னா வந்து நீர் தான் மெயின் அசையும். சிலர் வந்து பார்த்தா பிரசாரணம் 2 படிப்பிக்கைகளே நீரானது செறிவு கூடிய இடத்திலிருந்து நீர் செறிவு குறைந்த இடத்தை நோக்கி வந்து பார்த்தமாக இருக்கின்ற செறிவுப்படுத்தின் வழியே நகருது பிரசாரணம் பார்ப்போம். பட் இங்க நாங்க வந்து பயன்படுத்தக்கூடிய பிரசாரண மென்சர்வ்ன்றது மெக்னீசியம் அயன்களை மட்டும் தனியா இதை பண்ணக்கூடிய பிரசாரண மென்சர்வ். அதுக்கால மெக்னீசியம் அயன்கள் நீரோட சேர்ந்து வந்து பார்த்தா தனியே வந்து சேரக்கூடிய மாதிரி அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எடுக்குது. ஒரு கரைசலுக்கு Mg2+ அயன்கள் மட்டும் இருந்தா காணாது. அதை நாங்க என்னவா மாத்தவே குளோரைடா மாத்தோம்னா நாங்க மீள் பிரசாரணம் செஞ்சு எடுத்தாலுமே அங்க தூய நிலையில Mg2+ வரும்னு சொல்லி எங்களால சொல்லியலாது. ஆக மெக்னீசியத்தை ஸ்பெசிபிக்கா நாங்க அந்த இடத்துல வீழ்வடிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தா இப்ப மெக்னீசியம் சார்பான வீழ்வடிவுகள் நிறைய இருக்கு. மெக்னீசியம் கார்பனேட் வீழ்வடிவு,
மெக்னீசியம் ஃப்ளோரைடு வில்வடி, மெக்னீசியம் பாஸ்பேட் வில்வடி, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வில்வடி, ரைட். மெக்னீசியம் சல்ஃபைட் வில்வடி, MgSO3 வந்து பார்த்தா வில்வடி. அப்ப மெக்னீசியத்தை வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வில்வடிவா எடுத்துக்கொள்ளணும். அந்த வில்வடி வந்து பார்த்தா எங்களுக்கு வினைத்திறனான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாயும் இருக்கும். நாங்க உருவாக்கக்கூடிய வில்வடிவு சார்பான அயன் வந்து எங்களுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதுக்காக நாங்க யாரை பாவிக்கிறோம்னா சுண்ணாம்பை பார்க்கணும். ஏன்னா சுண்ணாம்புன்றது வந்து பார்த்தா நோமலாவே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் தானே. ஒரு கட்டத்துக்கு கீழே தோண்டி கொண்டு போற மாதிரி இருக்கின்றால சுண்ணாம்பை பார்க்கலாம். கடல்ல வந்து பார்த்தா முருகை பொழிப்பு சிப்பி அப்படி இப்படின்னு பொறுக்கி எழுற மாதிரி இருக்கின்றாலும் சுண்ணாம்பை நோமலாவே பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து டொலாமைட், கால்சியத்தின் ஒட்சைடு, மெக்னீசியத்தின் ஒட்சைடு சேர்ந்த கலவை வந்து நோமலாவே இருக்கு. அப்ப என்ன செய்யறா வந்து சுண்ணாம்பு பாறைய இல்ல டொலமைட்டை வந்து எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து வெப்பமேற்று ஒரு கரையை உதாரணத்துக்கு சுண்ணாம்பு எடுத்து வந்து பார்த்தா வெப்பமேற்றீங்களா இருக்குன்னா அது வந்து கால்சியம் ஒட்சைடு ஆயும் CO2 ஆயும் வருது. இது ஒரு சமநிலை தாக்கமா இருக்கும். கால்சியம் ஒட்சைடு ஆயும் CO2 ஆயும் வருது. அதே வந்து பார்த்தோமா இருக்குன்னா வந்து இப்ப டொலமைட் எடுத்து வெப்பமேற்றுறீங்க, கால்சியம் சல்பேட் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டையும் கொண்ட கலவை எடுத்து வந்து பார்த்த வெப்பமேத்திரிகளாக இருக்காச்சுன்னா அவர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஒட்சைடு மெக்னீசியம் ஒட்சைடோட வந்து பார்த்தோமா இருக்குண்டா கார்பன் ஒட்சைடை வந்து பார்த்து தரக்கூடிய மாதிரி இருப்பேன். அப்படி இருக்கேக வந்து பார்த்தமாக இருக்குண்டா வந்து மெயினா நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு தேவையான கால்சியம் ஒட்சைடு மெக்னீசியம் ஒட்சைடு போன்றாக எடுத்துக்கொள்ள போறீங்க. எடுத்து இதை என்ன செய்யறீங்கன்றா வந்து கொண்டு போய் பிட்டியனுக்குள்ள போட்டு கரைக்குது. பிட்டியனுக்குள்ள வந்து பார்த்து தண்ணி இருக்குங்க. பிட்டியன் ஒரு திரவ கரைசல் தான், நீர் கரைசல் தான். அப்ப இந்த ஒட்சைடு கால்சியம் ஒட்சைடை கொண்டு போய் வந்து தண்ணியில கரைச்சா அவர் என்னவா மாறுவார்? கால்சியம் ஒட்சைடை தண்ணியில கரைச்சா என்னவா மாறுவார்? கதைக்கு ஒண்ணு பயத்துல இருந்தா கால்சியம் ஹைட்ரோக்சைடா வந்து பார்த்தா மாறுவேன். உங்களுக்கு இந்த பாடம் ஞாபகம் இருந்தா தான் பாடம் விளங்குமா? ஏண்டா நீங்க கதைச்சாதான் இந்த பாடம் விளங்கு. கடைசி வந்து இல்லாட்டி வந்து பார்த்தா பாடம் ஞாபகமே நிக்காது. சோ இந்த பாடம் கழிச்சு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சாதான் படிமுறை எல்லாமே ஓடல்ல ஞாபகம் வரும். இந்த தாக்கங்கள் எல்லாம் ஓடல்ல கேட்பாங்க. எப்படி கேட்பான்டா, மெக்னீசிய உற்பத்தியில் நடைபெறும் தாக்கத்தை ஒழுங்குமுறையில் தருக. என்ன செய்யும்? முழுக்க நீங்க எழுதத்தான் வேணும்னா முழுக்க ஒழுங்கா ஞாபகம் தான் இருக்க வேணும், வேற வழியே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோமா இருக்குண்டா கால்சியம் கார்பனேட் எடுக்கிறீங்க, ஹீட் பண்றீங்க, கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறது. இல்லாட்டி டொலமைட் எடுக்கிறீங்க, ஹீட் பண்றீங்க, கால்சியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு எடுக்கிறீங்க. தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா கரைக்கிறீங்க. இப்ப நீங்க கால்சியம் ஆக்சைடை கரைச்சீங்கன்னா கால்சியம் ஹைட்ரோக்சைடு வரும். மெக்னீசியம் ஆக்சைடை கரைச்சா கரையாது. பொட்டாசியம் வந்து பார்த்தா மெக்னீசியம் ஆக்சைடு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கரையாது. பெரிலியம் ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடு வந்து பார்த்தா தண்ணீரை கரையாது. ரைட். கொதிநீராவி பயன்படுத்தப்படைய மெக்னீசியத்துக்கு ஹைட்ரோக்சைடு வந்து பார்த்து உருவாகிறதா உங்களுக்கு நோமலா? ரைட். ஏன் உருவாகிறே இல்லை, அவர் கரையாது. இதே கால்சியம் வந்து எடுத்து கொதிநீராவியோட தாக்க முறை விட்டா அவர் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடாயும் வரலாம், இல்லாட்டி கால்சியம் ஹைட்ரோக்சைடாயும் வரலாம். பயன்படுத்தக்கூடிய வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குளிர விடுற டைம்ல வந்து கால்சியம் ஆக்சைடு பிறகு தண்ணி ஏற்று கால்சியம் ஹைட்ரோக்சைடா மாறலாம். பட் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வந்து பார்த்தா தண்ணீரை கரையாது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இருக்குண்டா வந்து நீங்க எடுக்கிறீங்க கால்சியம் ஆக்சைடோ மெக்னீசியம் ஆக்சைடு எடுக்கிறீங்கன்னா அதுல இருக்கிற கால்சியம் ஆக்சைடு வந்து பார்த்தா தண்ணியோட தாக்கம் அடைஞ்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்சியம் ஹைட்ரோக்சைடா வந்து பார்த்தா மாறும். இவர் கால்சியம் ஹைட்ரோக்சைடா மாறுறா இருக்காச்சுன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடோட ஒப்பிடைக்கல கொஞ்சமா கரைவாரா இல்லாட்டி நிறைய கரைவார்? இவட கரைதரனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய கரைவு கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுகள கரைதரன் கூட்டத்தின் வழி என்ன செய்யுது? அதிகரிச்சு கொண்டே போகும். ஏன் கூடிக்கொண்டே போகும்? கூட்டம் 2 ஹைட்ரோக்சைடுகள கரைதரன் கூட்டத்துல கீழ் நோக்கி ஏன் கூடிக்கொண்டே போகுது? அதிகரிச்சு கொண்டு போகும் என்றபடியால கூடிக்கொண்டு போகுது. இல்லாட்டி கார இயல்பு அதிகரிக்கிறபடியால கரைதரன் கூடிக்கொண்டே போகுது. என்ற பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்து பார்த்தா ஒரு ஈரியல்புடையவர் கரையவே மாட்டார். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுனா மென்காரம், அவர் வந்து பார்த்தா அவரும் கரையிறார் இல்லை. கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் ஹைட்ரோக்சைடுகள் ஓரளவு வெண்காரமா இருக்கிறபடியால ஓரளவு கரையக்கூடியமா இருக்கு. பேரியம் ஹைட்ரோக்சைடு நல்ல வெண்காரம் என்றபடியால நல்லாவே கரையுது. அப்ப அந்த வகையில வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து இந்த கால்சியம் ஹைட்ரோக்சைடை பொறுத்தவரை அதில் இருந்து வந்து பாத்தீங்களா இருக்குண்டா வந்து ஒரு சமநிலை விளைவா எங்களுக்கு வந்து பார்த்தா கால்சியம் 2+ 2 OH- கிடைக்குதுண்டா இந்த OH- என்றது வந்து மெக்னீசியத்தின் கரைதிறன் பெருக்கத்துக்கு எதிர்பார்க்க OH- கூடவா இருக்கு. ஏன் இவரை விட வந்து பார்த்தா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு கரைதிறன் பெருக்கம் கூடவா இருக்குமா குறைவா இருக்குமா? குறைவா இருக்கு. தேவையான அயன் செறிவுன்றது வந்து பார்த்தோமா இருக்கண்டா வில்வடிவாக்குறதுக்கு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு குறைவா இருக்கும். அதனால நான் வேற எதிர்ப்பு கரையக்கூடிய வில்வடிவா இருக்கிறேன். அச்சா விளங்கு.
உங்களுக்கு வந்து பார்த்தா கால்சியம் ஹைட்ரோக்சைடு ஓரளவு கரையக்கூடியமா இருக்குன்னா அதுல இருந்து உருவாகிற அயன்கள் வந்து நிறைய செறிவுல உருவாகுதுண்டா அது கரைதலின் பெருக்கம் கூடவா இருக்குன்னு அர்த்தம். கம்பேர் பண்ணிக்க மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வந்து அவ்வளவு கரையிறாரு இல்லையென்றா அவரு கரைதலின் பெருக்கம் வந்து பார்த்தா கதைக்கிறோமா இருக்குன்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கே இருந்து வெளியேறக்கூடிய OH மைனஸ் அயன்கள் வந்து பார்த்தோமாக இருக்குண்டா அங்க Mg2+ நீங்க சரிவா தான் வச்சிருக்க போறீங்க பிட்டியனுக்கு. அப்ப சரி இந்த Mg2+ கரைசலுக்கு வந்து பார்த்தா நிரம்ப நிலை அடைகிறதுக்கு தேவையான அளவுக்கு OH மைனஸ் குயிக்கா கிடைக்குமா இருக்குண்டா அங்க மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வில்வடிவா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வில்வடிவாக இந்த சமநிலை வந்து பார்த்தா வலது பக்கம் நகரும். ஏன்னா இந்த கருதல் பிறகு மாறா வச்சுக்கொள்ளணும்ன்றக்கான சமநிலை வந்து பார்த்தா வலது பக்கம் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த பிட்டியன்ல இருக்கக்கூடிய Mg2+ முழுவதுமே வந்து பார்த்தா MgOH2 வில்வடிவாது. அப்ப நீங்க அந்த வில்வடிவை வந்து ஃபர்ஸ்ட் தனியே பிரிச்சு எடுக்கலாம். ஆனா அந்த MgOH2 வச்சிருந்தா காணும். உங்களுக்கு இப்ப கடைசியா யாரா மாத்தோம் MgCl2 மாத்தோம். இந்த உரிய குளோரைடு எடுப்பீங்களா இருக்குன்றா தான் நீங்க மின் பகுக்கலாம். அப்ப உரிய குளோரைடை எடுத்து மின் பகுக்கிறதுக்காண்டி உருவாகிற MgOH2 அதுக்கு பிறகு வந்து பார்த்தமாக இருக்குன்னா செறிந்த எச்சியலோட தாக்கம் உருவாகக்கூடிய அந்த MgOH2 வந்து செறிந்த எச்சியலோட தாக்கம் விடுறீங்கள் அங்க அமில மூல தாக்கம் நடக்கும். அப்ப MgCl2 H2O விளைவுகள் உருவாகும். MgCl2 கரைசலா தானே உருவாகும். அப்ப கரைசலா வச்சு கொண்டே மின் பகுக்கலாம். கரைசலா வச்சு மின் பகுத்தீங்கன்னா அனோட்ல என்ன உருவாகும் கேதோட்ல என்ன உருவாகும். அனோட்ல வந்து Cl2 கேதோட்ல H2 வாயு உருவாகும். நீர் வந்து பார்த்தா மின் பகுக்க துவங்கிடும். இதான கடைசிக்கு மேல் செஞ்ச கேள்வி. ரைட். அப்ப இந்த மாதிரி வந்து பார்த்தா நாங்க MgCl2 வந்து பயன்படுத்தி MgCl2 கரைசல் நிலையில பயன்படுத்தி அவர் மின் பகுக்க இயலாதங்களால திரவ நிலையில தான் நாங்க வந்து பார்த்தமாக இருக்கிற பாவிக்க வேணும் உருக்கி. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோமா இருக்கிற MgCl2 தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி ஆவியாக்கி முடிஞ்ச அளவுக்கு நீரற்ற குளோரைடா எடுக்கிறது. எடுத்துட்டு வந்து MgCl2 வந்து பார்த்தா உருக்கி அந்த உருக்கு கொள்கலத்துக்கு போட்டு உருக்குறது. உருக்குறீங்கன்னா நல்ல எரிபொருட்களை பாவிச்சு வச்சு உருக்குவீங்க. அப்ப அது தொடர்ந்து எரிஞ்சு கொண்டேதான் இருக்க வேணும். ஏன்னா MgCl2 உருகுநிலை எப்படியோ அதை ஒரு அயன் சேருவேன்னா கண்டிப்பா கூடவா தான் இருக்கு. சராசரியா MgCl2 உருகுநிலை வந்து பாத்தீங்கன்னா 714 பாகைசி. பெருமானங்கள் அவ்வளவு ஞாபகம் இருக்க தேவையில்லை. 714 பாகைசி வெப்பநிலையில MgCl2 உருகும். அப்படி உருகுமாக இருக்குதுண்டா அதுக்கு பிறகு மின்பகுக்க துவங்குவீங்க. கேதோட் ஆனோடுகளை பாவிப்பீங்க. இங்க நீங்க பாவிக்கிற கேதோடு உருக்கு கேதோடு அதே மாதிரி வந்து பார்த்தா பாவிக்கிற ஆனோடு வந்து பார்த்தா கேரிய ஆனோடு சொல்லி பழகிங்கன்னா சரி உருக்கு கேதோடு இதுக்கென்ன காணா வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேற வழி இல்ல. சரி உருக்கு கேதோடு கேரிய நோட்டு சரி கேரிய நோட்டு வந்து பார்த்தாலும் உருக்கு கேதோடு பயன்படுத்தப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு MCக்கு வருதா இருக்கண்டா வந்து மெக்னீசியம் உற்பத்தி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள்ல சரியானவை ABCD கேள்வியா வருதுல்ல. அப்படி வருதா இருக்குன்னா இந்த மாதிரி தான் கதைப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்களா இருக்குன்னா மெக்னீசியம் உற்பத்தியில வந்து பிட்டியனானது வந்து ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். இல்லாட்டி கடல் நீர் வந்து பார்த்த ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படும். சோ பிட்டேன் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து கால்சியம் ஹைட்ரோக்சைடுடன் தாக்கமுறை செய்வதன் கால்சியம் ஆக்சைடுடன் தாக்கமுறை செய்வதன் மூலமாக MgOH2 வந்து பார்த்தா அங்க நிரம்பல் நிலையில பெறப்படும். MgOH2 வந்து பார்த்தா செறிந்தேச்சியில் உள்ள தாக்கமுறை செய்வதன் மூலம் அதுல குளோரைடு உருவாக்கப்படும். அந்த குளோரைடு ஆவியாக்கி வந்து பாத்தீங்கன்னா நீரற்ற குளோரைடா மாத்துவீங்க. அந்த நீரற்ற குளோரைடை வந்து உருக்கி மின்பகுதி தயாரிப்பீங்க. யாரு கேதோடு யாரு ஆனோடு உருக்கு கேதோடும் கேரி ஆனோடும் இருக்கு. அப்ப உருக்கு கண்மையில வந்து பார்த்தா என்ன உருவாகும் கேரியத்து கண்மையில என்ன உருவாகும் உருக்கு கண்மையில மெக்னீசியமும் கேரியத்து கண்மையில Cl2 உருவாகும். இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஞாபகம் வச்சு கொடுத்தீங்கன்னா வெளியேற Cl2 இருக்குதானே அந்த Cl2 பிறகு நீராவியோட தாக்கமுறை விட்டு திருப்பி எச்சியில தயாரிப்பேன். எச்சியில தயாரிச்சு அது இங்க பாவிக்க போயிடும். திரும்ப இங்க பாவிக்க போயிடும். மெக்னீசியம் குளோரைடு தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோமா பாவிக்க போயிடும். ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்களாக இருக்கண்டா இங்க படிமுறைன்னு சொல்லி கைக்க விழுகிறீங்களாக இருக்கண்டா ஒரு வெப்ப பிரிகின்ற ஒரு படிமுறை இருக்கு. ஒரு டொலமாயிட்டையோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுண்ணக்கல்லையோ எடுத்து வெப்பமேற்றக்கூடிய வெப்ப பிரிகின்ற ஒரு படிமுறை இருக்கு. அந்த வெப்பமேற்றப்பட்ட உப்பை வந்து பார்த்தா கரைக்கிற படிமுறை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை வில்வடிவாக்கக்கூடிய ஒரு வில்வடிவாக்கல் படிமுறை ஒன்று இருக்கு. அது பிறகு வந்து பார்த்தா மெக்னீசியம் குளோரைடை உருவாக்கக்கூடிய ஒரு குளோரைட் ஆக்க படிமுறை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு நீர் ஆவியாக்கி குளோரைட்டை வந்து பார்த்த நீரற்ற குளோரைட்டை கொண்டு வர போறீங்கன்னு ஒரு ஆவியாக்கல் படிமுறை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோமாக இருக்கண்டா வந்து மெக்னீசியம் குளோரைடு உருகி இருக்கண்டா வந்து உருக்கினதை வந்து மின்பகுக்கக்கூடிய ஒரு மின்பகுப்பு படிமுறை ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகு வந்து வெளியேறக்கூடிய Cl2 திருப்பி HCl மாற்ற போறீங்கன்னு ஒரு மீள் சுழற்சி செய்யக்கூடிய ஒரு படிமுறை ஒன்று இருக்கு.
இந்த மாதிரி வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து இவ்வளவு படிமுறைகளையுமே சரியா எங்களால கையாள தெரியுமா இருக்கின்ற மெக்னீசியம் உற்பத்தி வந்து தெளிவா விளங்கிடும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ நார்மலா வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து நீங்க கதைக்க போறீங்கன்றா வந்து மெக்னீசிய பிரித்தெடுப்பு டவ் முறை என்று சொல்லி சொல்லுவோம். இந்த டவ் முறையை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்களா இருக்குண்டா வந்து நீங்க என்ன மாதிரி பிரிச்சு எடுக்க போறீங்க, அது ரிலேட்டடா நான் இவ கதைச்ச அவ்வளவு விஷயங்களையுமே உள்ளடக்கி அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2019ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி வந்திருக்கு. அந்த 2 எஸ்ஏ கேள்வியும் கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோமா இருக்குன்னா மெக்னீசியத்தின் இயற்கை இருப்புகள் அப்போ ஒன்று காணலைட்டு KCl.MgCl.6H2O, ரெண்டாவது டொலமைட்டு மெக்னீசியம் கார்பனேட் கால்சியம் கார்பனேட்டு, மூன்றாவது மெக்னைட்டு MgCO3, நாலாவது கைரசைட். கொண்டு வந்து பார்த்த கானலைட், டொலமைட், மூன்றாவது மெக்னைட், நாலாவது கைரசைட். கானலைட் என்றா KCl.MgCl.6H2O, dolomite and MgCO3.CaCO3, magnetite and the MgCO3, gyrosite and MgSO4.H2. ரெண்டாவது பாயிண்ட்ல கடல் நீரில் இருந்து வந்து பார்த்தமாக இருக்கின்ற வந்து மெக்னீசியம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ரைட். முதலாவது பாயிண்ட்டுக்குள்ள எழுதிக்கொள்ளுங்க. கடல் நீரில் Na+க்கு அடுத்தபடியாக Mg2+A அதிக அளவில் காணப்படும். Mg2+A அதிக அளவில் காணப்படும். கடல் நீரில் Na+க்கு அடுத்தபடியாக Mg2+A அதிக அளவில் காணப்படும். தொடர்ந்து உப்பு பிரித்தெடுப்பின் போது விட்டேனானது முதலாவது பாத்தியில் எஞ்சுவதுடன் அது உயர் செறிவில் Mg2+ கொண்டது. விட்டேனானது முதலாவது பாத்தியில் எஞ்சுவதுடன் அது உயர் செறிவில் Mg2+ கொண்டது. இரண்டாவது போய் விட்டேனானது மீள்பிரசாரணம் மூலம் Mg2+ கொண்ட செறிந்த கரைசல் ஆக்கப்படும். Mg2+ கொண்ட செறிந்த கரைசல் ஆக்கப்படும். படிமுறை ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படியின் பிரதான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடை உற்பத்தி செய்தலாகும். தொடர்ந்து எழுதுங்கோ. சுண்ணக்கல் அல்லது டொலமைட் ஆனது வெப்பமேற்றப்பட்டு அதிலிருந்து கால்சியம் ஆக்சைடு பெறப்படும். சுண்ணக்கல் அல்லது டொலமைட் ஆனது வெப்பமேற்றப்பட்டு அதிலிருந்து கால்சியம் ஆக்சைடு பெறப்படும். ஸ்டார்டிங்ல இருந்தே கவனமா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்ப மின் ரசாயன டீத்தோவு மாதிரி இதுவும் உங்களுக்கு ஒரு
லக்கி சாம்பானை செய்ய மாறலாம், எடுத்து செய்யக்கூடியமாய் மாறலாம். நான் இண்டஸ்ட்ரியல் தான் செய்ய போறேன் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கேங்க உங்களுக்குரிய கேள்விகளா இந்த கேள்விகள் மாறலாம், இல்லாட்டிலும் மாறலாம். எக்ஸாம் போய் நல்லபடியா 3 வயசுக்குமே ப்ரிப்பேர் ஆகி போற டைம்ல எப்பவுமே இதைத்தான் வேற எதிர்பார்த்து போயிடாதானே, எதிர்பார்ப்பு நடக்காது. எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகி போவீங்களா இருக்குன்னா எதிர்பார்த்து நடந்ததாகணும்னு வருவீங்க. எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆகி போய் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, அப்பாடா நான் படிச்சுட்டு போனது பேப்பர்ல வந்துட்டு போவீங்க. அரைகுறையா ப்ரிப்பேர் ஆகிட்டு போய்க்கதான் இந்த பிரச்சனை வரும். எங்களுக்கு பார்த்தோன்னா எதிர்பாருங்கள் பேப்பர் சொல்லுங்க. ரைட். ஸோ கீழே 2 தாக்கங்கள் எழுதி கொள்ளலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், தான் பார்த்த புண்ணக்கல் எடுத்து ஹீட் பண்ணீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சொல்லிடும், CO2 கேஸ் வரப்போகுது. சமநிலை தாக்கங்களாக எழுதும்போது டொலமைட் CaCO3 டாட் MgCO3 solid. அவரை வெப்பமேற்றினீங்கன்னா கால்சியம் ஆக்சைடும் மெக்னீசியம் ஆக்சைடும் கார்பனேட் ஆக்சைடும் வரும். கீழே இருக்கிற பாயிண்ட பாத்தீங்கன்னா செயன்முறையின் வினைத்திறனை அதிகரிக்க. என்ன 2வது பாயிண்ட்? 2 கார்பனோட செட். ரைட். இச்செயன்முறையின் வினைத்திறனை அதிகரிக்க என்ன செய்யலாம்? மேலே 2 தாக்கத்தையுமே பார்த்த வினைத்திறனை கூட்டணும்டா. இந்த தாக்கம் நாங்க ஏன் செய்யறோம்? யார உருவாக்குறதுக்கு? கால்சியம். வாயத்திறந்த கதைங்க வேண்டாம். கால்சியம் ஆக்சைடை உருவாக்குறது. அப்ப கால்சியம் ஆக்சைடை கூட உருவாக்க நாங்க என்ன செய்யலாம்? CO3 வாயுவை வெளியில் எடுக்கலாமா? ரெக்கார்ட் பண்ணா ஒரு நல்லா யோசிக்கிறேன். திறந்து கழிச்சிடணும், இல்லாட்டி காது வடிக்கும் சொல்லி இருக்கு. இல்லைன்னா மினக்கிடவே மாட்டேன். கடைசி இந்த பாடங்களோட இருந்து படிச்சு மினக்கட்டு டைப் பண்ணி எடுத்து வந்திருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரியோசனங்கள் எனக்கு அடுத்தடுத்த வகுப்புல தெரியணும். கேள்வி கேட்டா விட சொல்லக்கூடியமா இருக்கணும், படிச்சிடணும், சொல்லப்பட்ட பாசேப வேலைகளுமே செய்திருக்க வேணும். உனக்கு பார்த்த வகுப்புல இருக்க இந்த மாதிரி பதவி கஷ்டமா இருக்கும்னா சூம் வேணும்னு கேட்டுட்டு நீ வீட்டை இருந்தே படிக்கவும் மேலும். இல்ல நீ வதைய உணர்ந்து படிச்சா மார்க்ஸ் எடுப்பேன்னு தோணுமா இருக்குன்னா நேர வகுப்புக்கு வந்து என்றாலும் நல்ல விளங்குதானே? ரைட். ஆக பாதி செயல்முறையின் வினைத்திறன் அதிகரிக்க எளிகளும் CO2 கேஸை வெளியகற்றக்கூடிய தொகுதி ஒன்றை பயன்படுத்தும். CO2 கேஸை வெளியகற்றக்கூடிய தொகுதி ஒன்றை பயன்படுத்தலாம். CO2 கேஸ் அகற்றப்படும் போது CO2 கேஸ் அகற்றப்படும் போது மேற்குறித்த சமநிலைகள் டேஷ்புறமாக நகர்ந்து மேற்குறித்த சமநிலைகள் டேஷ்புறமாக நகர்ந்து கால்சியம் ஆக்சைடு சாலிட் உண்டாகும் அளவு கூடும். கால்சியம் ஆக்சைடு சாலிட் உண்டாகும் அளவு கூடும். சில குறிப்பு பார்த்தா கைச்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்ல பார்த்தா அந்த குரூப்ல கூட்டன் என்ற ஹைட்ரோசைட்டை கண்ட கரைதல் எழுதுறதுக்கான கீழே தொடர்ந்து அடுத்த படிக்கிற போக்குவது இல்லை படிக்க. ஸோ விஜய் கூட்டன் என்ற ஹைட்ரோசைட்டை கரைதல் என்ன செய்யும்? அதிகரிச்சு கொண்டு போகும். மீன் கூடுது போற படிகள் படிகள் கீழே கூட்டம் 2 ஹைட்ரோசைட்டுகளின் கரைதிறன் கூட்டம் 2 ஹைட்ரோசைட்டுகளின் கரைதிறன்
கூட்டத்தில் கீழ் நோக்கி அவற்றின் கார இயல்புடன் அதிகரிக்க. கூட்டத்தில் கீழ் நோக்கி அவற்றின் கார இயல்புடன் அதிகரிக்க. கூட்டத்தில் கீழ் நோக்கி அவற்றின் கார இயல்புடன் அதிகரிக்க. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு கீழே எழுதி வைக்கலாம். கீழே வந்து பார்த்தா ஈரியோடு மெக்னீசியம் எடுத்துக்கிற மென்மூலம், கால்சியம் ஹைட்ரோக்சைடும் சொஞ்சியம் ஹைட்ரோக்சைடும் ஓரளவு வெண்மூலம், பேரியம் ஹைட்ரோக்சைடு வெண்மூலம். கிஷான், இந்த படிமுறை ஒன்றுல 2வது படிகளை வச்சுக்கிறீங்களோ, செயல்முறையின் வினைத்திறனை அதிகரிக்கின்ற லைன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வசனத்திற்கு வாசிக்க முடியுங்க? அந்த ஃபுல்லா வாசிக்க முடியும். சரி, ஓகே. ரைட். படிமுறை 2ன்றது வந்து பார்த்தோமா இருக்குன்றா வந்து உருவாகக்கூடிய கால்சியம் ஆக்சைடை கால்சியம் ஹைட்ரோக்சைடா மாத்துறதோட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து மெக்னீசியம் அயன்களை வந்து பார்த்தோம்னா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடாக வீழ்வடிவாக செய்யப்படும். வீழ்வடிவாக்க போறோம். ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, வெப்பமேற்ற போறோம், வீழ்வடிவாக்க போறோம், குளோரைடை எடுக்க போறோம், ஆவியாக்க போறோம், மின்பகுக்க போறோம், மீள் சுழற்சி செய்ய போறோம். ரைட். தொட்டு வந்து வெப்பமேற்றுறோம், வீழ்வடிவாக்குறோம், குளோரைடு ஆக்குறோம், நீரகற்றோம், மின்பகுக்கிறோம், மீள் சுழற்சி செய்யறோம். யார் மீள் சுழற்சி செய்யறோம்? Cl2 HCl வாயுவை உருவாக்கக்கூடிய மீள் சுழற்சி செய்யும். அதெல்லாம் கேட்குது. மின்போப்பு செய்றீங்க என்றாலே என்னத்தை பார்க்க மின்போப்பு செய்யும். இப்படியின் பிரதான நோக்கம் பிட்ரியனில் உள்ள மெக்னீசியம் அயன்களை அதன் ஹைட்ரோக்சைடாக வீழ்வடிவாக செய்வதாகும். தொக்கிலோ உண்டான கால்சியம் ஆக்சைடு சொலிடானது பிட்ரேனுடன் தாக்கமுறச் செய்யப்பட்டு CaOH twice ஆக்கப்படும். கால்சியம் ஹைட்ரோக்சைடு ஆக்கப்படும். CaOH twice in KSP-ஐ விட CaOH twice in KSP-ஐ விட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு in KSP dash என்பதால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு in KSP dash என்பதால் பிட்ரேனில் உள்ள Mg2+ ஆனது MgOH twice ஆக படிக்கும். பிட்ரேனில் உள்ள Mg2+ ஆனது MgOH twice ஆக படிக்கும். எங்க டிவி சவாசனத்தை வாசிங்க. அது இருக்கா? கால்சியம் ஆக்சைடு எடுக்கிறீங்க,
இந்த 3 தாக்கங்களை நோட் பண்ண போறீங்க. இப்ப எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது கால்சியம் ஹைட்ராக்சைடா வரப்போகுது. கலர் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து பகுதியான அளவுல கரைஞ்சு உங்களை கால்சியம் 2+ தாரதோட அங்க OH மைனஸுகளை விடுவிக்க போற கிடைக்கக்கூடிய OH மைனஸ் அயன்களை பிச்சைன்ல இருக்கக்கூடிய Mg2+ பார்த்தீங்கன்னா 8 அது வந்து பாத்தீங்கன்னா அது MgOH twice ஆக வெளிப்படிவா சரி ஓரளவு வந்து பார்த்தோம்னா கரையக்கூடிய ஆள் தான். அதுல திண்மம் ஆய்ம்பெல்லாம் மெக்கஸ் ஆய்ம்பெல்லாம் பௌதிக நிலை பாடமாக்கி எழுதுறீர்கள் என்ன விளங்கி எழுதணும். கேட்டதன் தொடர்பான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டிருந்து விளங்கி எழுதணும். நிரம்ப நிலை அடையக்கூடிய அளவு கிடைச்சா தண்ணி வந்து பார்த்து நிரம்ப நிலை அடைகிறதை விட குறைவான கனவுகள் இருக்குமா இருக்குன்னா வில்வடிவா தான் இருக்கு. நிறைய தண்ணி விட்டீங்கன்னா வந்து ஃபுல்லா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய தண்ணி விட்டா OH மைனஸ் செறிவு குறைஞ்சிடும். ஏன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை வில்வடிவாக்கலாம் போயிடும். கொஞ்ச அளவு தண்ணி வந்து அளவா தான் அந்த இடத்துல பாவிக்கும். இந்த பாடம் இண்டஸ்ட்ரியல்ன்றது வந்து இதுவரைக்கும் படிச்ச முழு கெமிஸ்ட்ரி ஏரியாவையுமே கதைக்கலாம். ரைட், தாக்க இயக்கவியல் கதைக்கலாம், ரசாயன சமநிலையை கதைக்கலாம், மின் பகுப்பண்டு அயன் சமநிலையை மின் ரசாயனத்தை கதைக்கலாம், இன்ஆர்கானிக்ல போகலாம். இவன் தோ இன் கால்குலேஷன் கேசஸ் தெர்மோ எல்லாமே வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ரெடியா இருந்தீங்க டச்சு. ரைட், ஸோ உண்டாகக்கூடிய மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் ஆனது அந்த குளோரைட் ஆனது சொல்லி கிடக்கு. அந்த குளோரைட் ஆனதை வெட்டி போட்டு ஹைட்ராக்சைட் ஆனதுன்னு மாத்தி விடும். உண்டாகும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் ஆனது தெரிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கமுறை செய்யப்படும் என்ற என்னவா மாறப்போ Cl2 மாறும். தாக்கத்தை நீங்களே சமப்படுத்துங்க. MgOH twice-க்கும் concentrated HCl-க்கும் MgOH twice solid-ஆ முழுமையானதாக்கும். இது ஒரு அமில மூலத்தாக்கும். சமநிலை அம்புக்குறிகளை பாவிக்கிறீல. ரைட், எழுதி படிப்பீங்க நல்லா இருக்கு. உங்களோட மூஞ்சியில பாருங்க. எங்க சுசானா சாதனை சொல்லு. HCl aqueous 10H2 liquid. Right, okay. பௌதிக நிலைகளை எல்லா இடத்துலயும் போட்டு எழுது. ஆனா என்னடா வந்து இங்க பௌதிக நிலைக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாச்சும் சமநிலை தாக்கம் எழுதியண்டா பௌதிகளை குறிச்சு காட்டத்தான் வேணும். மின்பகுப்பு தாக்கங்கள் எழுதியங்களையும் கண்டிப்பா பௌதிகள் எழுதத்தான் வேணும். அப்ப இதுக்கு பெரும்பான்மை எல்லா இடத்துலயும் என்ன செய்ய போறோம்? பௌதிகள் எழுதத்தான் போறோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா இடத்துலயுமே எழுது. இங்க எது வாங்குது வேணும்னு சொல்லி வேறுபிடிக்காம கிடக்குற எல்லா இடத்துலயுமே பௌதிகளையும் போட்டு எழுதி கொண்டு வருவியா இருக்குன்றா தான் ஒரு பிரச்சனையுமே இருக்கா. ரைட், சோ கேள்வி கொள்ளுங்க. உண்டாகும் MgCl2 aqueous ஆனது வெப்பமேற்றப்பட்டு நீராவியாக்கப்படும் போது உண்டாகும் MgCl2 aqueous ஆனது வெப்பமேற்றப்பட்டு நீராவியாக்கப்படும் போது நீர் ஆவியாக்கப்படும் போது நீராவியாக்கப்படும் போது இல்லையா? நீர் ஆவியாக்கப்படும் போது MgCl2க்கு வந்து பார்த்து ஒரு நீரேற்றப்பட்ட உப்பு உருவாகுதுன்றா எத்தனை தண்ணி உங்களுக்கு சேர்த்து எழுதலாம்?
ஆறுதன் ஏன் KCl.MgCl.6H2 தானே காணலைட்டை மூலக்கூட்டு சுத்திரம் சொல்றோம். ஸோ நீர் ஆவியாக்கப்படும் பொழுது MgCl.6H2O எனும் நீரேற்றப்பட்ட உப்பை தரும். MgCl2.6H2O எனும் நீரேற்றப்பட்ட உப்பை தரும். MgCl2.6H2O எனும் நீரேற்றப்பட்ட உப்பை தரும். கொஞ்சம் கம்மியாயிட்டு கொண்டு இருக்கு. ஆனா எனக்கு எல்லாம் கணக்கு சரியாதான் வந்தது. நான் பிரச்சனையும் இல்லாம இதான் யோசிக்கிறது. சரி, நான் இந்த இடத்துக்கு கேட்ட பாத்துட்டேன் போல. சரி, அடுத்த கூட அடிச்சு. இதுக்கு பிறகு வந்து பார்த்தா உண்டாக மெக்னீசியம் குளோரைட்ல இருக்கக்கூடிய நீர் வந்து பாத்தீங்கன்னா ஆவியாக்கப்பட்டு நீரற்ற மெக்னீசியம் குளோரைடு வந்து பார்த்தா பெறப்படும். இந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்காச்சுன்றா வந்து கீழே MgCl2.6H2O இருக்காச்சுண்டா அவரை ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணி எடுத்து வச்சு கிடக்குற தண்ணி நான் ஃபுல்லாயே வந்து ஆவியாகி போக போற விஷயம் இல்லையா? தண்ணி எப்படியோ வந்து கொஞ்சம் வேண்டாலுமே அங்க இருக்கத்தான் போதான். ரைட், ஒரு இதுவுமே இல்லை. நாங்க எவ்வளவுதான் வெப்பமே திண்மமாவே வச்சிருந்தாலுமே தொடர்ந்து வந்து பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி உள்ளுக்குள்ள வந்து சேர்ந்து இருக்க போறத தவிர்க்கவே இயலாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 7 மாலை குறைக்க பார்ப்பாங்க. பட் பிற உருக்கு வினம் தானே போட்டு உருக்கேக்கு 714 பாகைசி வெப்பநிலைக்கு வந்து பார்த்தா அவர் உருக்கு 700 800 பாகைசிக்கு அந்த உருக்கு கொள்கலத்தின் வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணினோம்டா கட்டாயம் கிடக்கிற தண்ணி என்ன செய்யும்? ஆவியா தான் போகுது. பட் இப்ப சும்மா நார்மலா வெப்பமேட்டி வந்து பார்த்தமாக இருக்கண்டா MgCl2.4H2O அல்ல இந்த 2 நீர்மூலக்கூறுகள் வெளியேற மாதிரி வேற வந்து பாத்தீங்கன்னா வந்து MgCl2.4H2O இருந்து அவரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெப்பமேற்றி MgCl2.2H2O அதுல இந்த 2 நீர் மூலக்கூறுகள் வெளியேறமா இந்த மாதிரி வந்து பாப்பீங்களா இருக்கின்றா தொடர்ந்து வெப்பமேற்றி கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு கொண்டு போய் கொள்கலத்துல போட்டு உருக்கி எடுக்க போய் கீழே 2 லைன். அடுத்த கிளாஸ் போட்ல எல்லாம் எழுத விடுறேன் தாருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டா 4 விலைகளை 4 பேர் வந்து எழுதுங்க. கடை ஆர்கானிக் படிச்ச மாதிரி படிங்க. அற்புதமா இருக்கு. நாம இருக்குதான் HBயோட தாக்கத்துக்கு சுயாதீன மூலிகை அம்புக்குறி எல்லாம் போட்டு தாக்க பொறுமை வழி நாளை ஒருத்தி ஜேசிகெல்லாம் மறக்க முடியாத நினைவுகளா இருக்கு. சரி, 5வது படிமுறை நானே வடிவா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே புக்கு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் அந்த இடத்துல ஒன்னு டைப் பண்ணிடுறேன் நான். இப்போ வந்து பாப்பீங்களா இருக்கண்டா வந்து அதுல கிடைக்கக்கூடிய திண்மத்தை வந்து பார்த்தா இதான் கடைசியா கிடைக்கிற திண்மத்தை வந்து பார்த்தா உருக்கு கொள்கலத்துல வந்து பாத்தீங்கன்னா போட்டு உருக்க போயிடும். உருக்கி மின்பகுப்பு செய்யப்படும். உப்பை உருவாக்குவதற்காக வெப்பமேற்றும் பொழுது அதில் அடங்கி இருக்கக்கூடிய நீர் வந்து முற்றுமுழுதாக ஆவியாகிவிடும். உப்பை என்றதை விட உப்பை உருக்குவதற்காக வெப்பமேற்றும் பொழுது உருவாக்குவதற்காக இல்லை உருக்குவதற்காக தமிழை கவனமா பார்த்துக்கொள்ளும். உப்பை உருக்குவதற்காக வெப்பமேற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தா முற்றுமுழுதாக ஆவியாகிவிடும். சோ கொள்கலத்தின் வெப்பநிலை வந்து 700 800 பாகசி வெப்பநிலை வீச்சில வந்து பேணப்படும். அந்த 700 800 கிலோ கோடு என்ற MgCl2 உருகுநிலை வந்து பார்த்தா 714 பாகைசியும் மெக்னீசியத்தின் உருகுநிலை வந்து பார்த்தீங்கன்னா 650 பாகைசியும் ஆகுமாதலால் அவ்வுருகுநிலைகளுக்கு மேற்பட்ட வெப்பநிலையில் உருகிய உப்பை பேணி வருதல் வேண்டும். லைட்டா வெப்பநிலை குறைச்சாலும் கட்டியாயிடும். கட்டியான மின்போப்பு செய்ய இயலாது. ஏன்? அங்கே அசையக்கூடிய ஏற்றங்கள் எதுவுமே இல்லை என்றபடியால் அந்த கேள்வி நல்லா ஹெல்ப் பண்ணுது. செஞ்ச அந்த கேள்வி இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ரைட், அதை வந்து பார்த்து 714 கிளையும் ஒரு கோடு 650 கிளையும் ஒரு கோடு. இந்த உருகிய உப்பை மின்பகுப்பு செய்யும் பொழுது விளைபொருளான மெக்னீசியம் திரவநிலையில் காணப்படுகின்றமையால் கலத்திலிருந்து வெளியே எடுக்கிறது வந்து பார்த்தா லேசா இருக்கு. கட்டியா கவுண்டு பெறலாம அதை திரவமாவே கிடப்பர். அது மட்டும் இல்லாமல் திரவத்தின் அடர்த்தியுமே குறைவான். யாரை விட குறைவான்? MgCl2 விட குறைவான். என்ன செய்யும்?
MgCl2ல மெக்னீசியம் மேலால மிதக்கும். குட்டி குட்டி வந்து பார்த்தா மிதக்க அவரை வந்து மேலால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேல்வ் போட்டு நாங்க எடுக்கக்கூடியது வந்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட வந்து அட்ஜஸ்டபிள் வேல்வ் வையுங்க. அந்த மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்வ் போடுறீங்கன்னா அந்த வேல்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரக்கி விட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருகுபிடியை திறந்து அதுக்குள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா திரவ மெக்னீசியத்தை எடுக்கலாம். ஒரு லெவல் வரைக்குமே மேல வேற அதுல சேஞ்சஸ் தெரியும் தானே எங்களுக்கு. மெக்னீசியம் குளோரைட் பளிங்குகளா அங்க உருகி போயிருக்கிறதும் திரவ மெக்னீசியம் உருவாறதும் ஒரே கலர்லயே இருக்கு. ஒரு உலோகம் திரவமா மெக்னீசியம் நார்மலாவே தெரியும் தானே, ஒரு மாதிரி வெளியில் நிறை நிறமான வெள்ளியின் நிறையும் கலந்த மாதிரி ஒரு கலர் தானே அவர் வந்து பார்க்கல. சோ பொலிஷிங்கா அப்படி ஃபுல்லா இருக்க மாட்டேன், ஒரு மாதிரி பொலிஷ்டான நிறைய நிறமா இருக்கு. பட் திரவமா வரைக்கும் கட்டை நல்லா பொலிஷிங்கா வரும். அது வந்து வரைக்கல அப்ப மேலால வந்து பார்த்தோமா லெவலை பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சோ அந்த இடத்துல வந்து பார்த்தோமா இருக்குன்னா அடர்த்தி பெருமானங்கள் தந்திருக்கான். உடனே ஞாபகம் இருக்க தேவையில தோன்றும் மெக்னீசிய உலோகமானது உருகிய மெக்னீசியம் குளோரைட்டின் மீது மிதக்கும். அமைப்பை பார்ப்பீங்களா இருக்குன்னா அமைப்பெல்லாம் வரைஞ்சு காட்ட தேவையில்லடா, ஏன்னு தயவு செஞ்சு கீறிடாதீங்க. ரைட். ஸோ கேரிய அனோடு, அதாவது கேரிய அனோடு வடிவா தந்திருக்கான் பரவாயில்ல. கேரிய நான் இதுல எழுதியிருக்க வந்து பார்த்தா கேரி அனோடு எழுதி வச்சுக்கிறேன், ஜானாவோட சேர்த்து நோட் எழுதி வச்சுக்கிறேன். கேரி அனோட்டு அதே மாதிரி உருக்கு கேத்தோட்டு என்று எழுதி வச்சுக்கேன் கீழே. அந்த பெருமா இந்த இதுல வந்து பார்த்தா உருக்குன்னு சொல்லிட்டு உருக்கு கொள்கலம் கிடைக்கிற கேதோடு கிடக்கு, ஆனா உருக்கு கேதோடு எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அவரை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். கீழே வந்து பாருங்க வெப்பமாக்கிக்கு எரிபொருள் அடங்கிய வாயு வழங்கக்கூடிய குழாய்களுக்களால கீழே வந்து வெப்பமாக்கி இருக்கு. ஏன் அந்த வெப்பமாக்கி இருக்கு? ஏன் நீங்க வெப்பமேற்றம் தொடர்ந்து அந்த வெப்பநிலையை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காண்டி அப்புறம் யோசிக்கல. மின்போக்கு நடக்கிறதுக்காண்டி, அங்க மின்சாரம் கடத்தப்படுறதுக்காண்டி, மின் வந்து பார்த்த வெப்பமேட்டினா தான் கடத்தப்படும். மின் வந்து வெப்பமேட்டினா கடத்தப்படும். வெப்பநிலை கூடினால் மின் கடத்திறன் கூடும். சரியா இல்லையா? சரி. ஏன்னா என் ஆங்கில எல்லாம் வந்து பார்த்தா பாஞ்சு திரிக்கும். ரைட், ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தோமே இருக்கின்ற கதைக்கலாம். அங்கால வந்து பார்த்தீங்களா இருக்கின்றா இறுதி கட்டங்களை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. அவ கதோடு வந்து யாரு? கதோடு யாரு? உருக்கு. கதோட்ட அரை தாக்கத்துல இது எதா மாறுது? Mg2+ என்ன பகுதியில லிக்விட் வந்து 2 இலத்திரங்களேட்டு Mg லிக்விடா தான் வரும். அனோடு வந்து பார்த்தா யாரு? கேரியம். அங்க என்ன நடக்க போகுது? Cl- என்ன பகுதியில லிக்விட் தான், Cl2 கேஸா வரப்போ. ரைட்டா? அதை நோட் பண்ணி நீங்க சரி. கிளத்தாக கேட்டு கிடக்கும் நான் அப்படி கேட்கிறேன். எழுதுறீங்க அது என்ன பகுதியில் இருக்கு? ஒரு ஆளை உருக்குறீங்கன்னா உருக்கின அப்புறமாவே MgCl2 கூட்டா தான் திரிவினம். பின்ன மின்ன கடத்தின தனித்தனி தானே திரிவினம். கெதோட்ட வந்து யார் நாடி போவ? MgCl2 நாடி போகும். கெதோட்ட யார் நாடி போவ? இப்ப சொல்லுங்க. அப்ப யாருக்கு தாக்கம் எழுதும்? எழுதுங்க. ஒட்டுமொத்த கிளத்தாதுன்னு கேட்டா தான் MgCl2ல இருந்து Cl2 கேஸ் Mg லிக்விடும் பெறும் எழுது. சரியா? வெளி முடிச்ச மெக்னீசியத்தின் பயன்பாடுகள். மெக்னீசிய பால் மருத்துவ தேவைக்கு பாய்ப்பீங்கள் தானே மெக்னீசிய பால். மற்றது சேதன ரசாயனிகள் பிரபலமான சோதனை பொருளை தயாரிக்க பயன்படும். கிரிக்னானிக் சோதனை பொருளை தயாரிக்கிறதுக்கு பாய்ப்பீங்கள். வேற கலப்புலோக தயாரிப்பு. உலோக மண்டல அடிதானே தூக்கி. உலோகம் ஓரளவு உறுதியான ஒரு உலோகமா இருக்கின்றாலே கலப்புலோக தயாரிப்பு. இந்த கலப்புலோகங்கள் பாரங்குறைந்த கலப்புலோக தயாரிப்புல பாவிக்கலாம். அவை ஆகாய விமான உற்பத்திகள்ல வந்து ஆகாய விமானங்கள் உதிரிப்பாக தயாரிப்புகள்ல பயன்படுத்தப்படுறது. இதை விட வந்து பார்த்தா வான வேடிக்கைகள் வந்து தயாரிக்கிறதுக்கு பாவிக்கலாம். நீ வெடிச்சு விளையாட தேவையில்லை. ரைட். அந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இருக்கு. இந்த பயன்பாடு எல்லாமே இங்க கடைசி பக்கத்தை டைப் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். கலப்புலோக உற்பத்தியில் பயன்படும் கலப்புலோகங்கள் வன்மையானதாகவும் பாரங்குறைந்ததாகவும் காணப்படுவதால் விமானம் வாகன உற்பத்தியில் பயன்படும் கிரிக்னானிக் சோதனை போன்ற தயாரிப்புல ஒளிப்பட கருவி, மின்கருவி, மோட்டார் வாகன இருக்கை, பயணப்பொதி போன்ற பாரங்குறைந்த இலகுரக பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு இந்த
லக்கேஜ் பேக்கிட்ட இழுத்து கொண்டு தீவிரமே காவி கட்டிக்கணும், அதுல ஒரு மெட்டல் இருக்குன்னு தானே, அந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு அந்த இடங்கள்ல எல்லாமே கூட பாவிக்கலாம். மற்ற வான வேடிக்கைகள்ல பயன்படுத்தலாம். மருந்து கைத்தொழில மெக்னீசிய பாலா பாவிக்கலாமா. மற்றது உருகிய இரும்பிலிருந்து கந்தகத்தை அகற்றுவதற்கு தேவையில்லை. ஏன் உருகிய இரும்புக்குள்ள கந்தகம் கொண்டு கேட்க கூடாது. செப்பு கந்தக கல்ன்றதுக்கு ஒரு இயற்கை இருப்பு தெரியும் தானே. செப்பும் இரும்பும் கந்தகம் தான் இருக்கும். CuFeS2 அவருடைய மூலக்கூட்டு சூத்திரம் செப்பு கந்தக கல்லுக்கு என்னது? CuSFeS. CuFeS2. சரி, ஆளை வெப்பமே தெரியுங்கன்னா அங்க மெக்னீசியம் கந்தகம் வந்து நிற்கும். இந்த கந்தகத்தை வேறு பிரிக்கும். கத்தோட்ட பாதுகாப்புன்றது என்ன? நீங்க படிச்சிருங்க, இதான் படிக்க சொல்லுங்க. கதோட்டு பாதுகாப்புனா என்ன? இரும்பு துருப்பிடிக்கிறத வந்து தடுக்கிறதுக்கு பாவிக்கிறது. கதோட்டு பாதுகாப்புன்ற ஒரு தாக்கத்துல இரும்ப கதோடாக மாற்றக்கூடிய மாதிரி மற்ற உலோக தகடுகளை பாவிக்கிறது. ஏன்னா மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இரும்பை விட மேலே இருக்கு. இரும்பை விட தாக்குறன் கூடினால் மெக்னீசியத்தை வந்து இரும்போல மிக்ஸ் பண்ணி வச்சு விட்டீங்கன்னா யாரு வேலைக்கு ஒரு சீட்டம் அடையுது. மெக்னீசியம் ஒரு சீட்டம் அடைஞ்சு இரும்பு ஒரு சீட்டம் அடைய விடாம பாதுகாப்பர். இரும்பு தாழ்த்தப்பட்ட நிலையை தானே வச்சுக்கொள்ள விரும்பும். அதுக்கு பேர் தான் கதோட்டு பாதுகாப்பு. இதுல ஒரு டெக்னிக் தான் வந்து பாப்பீங்களாக இருக்குண்டா வந்து கல்வனைசேஷன், கல்வனைஸ் படுத்துறது. மெக்னீசியத்து இப்ப இரும்புக்கு மேல நாகம் போன்றாக இருக்கிற மேல இருக்குன்னா நாகத்தை நல்லா உருக்குறது. நாகத்தை உருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாளிகை எடுத்து வைக்கிறது. எடுத்து வச்சுட்டு இரும்பு கம்பியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முக்கி எடுத்துட்டு கட்டிக்காயது. ஏண்டா இரும்பை சுத்தி வந்து பார்த்தா நாகப்படை வந்துடும். நாகப்படை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டியோட தாக்கம் அடைஞ்சு நாகோட் சைட்டா மாறுந்தான். நீங்க சுரண்டி கொட்டா விட்டீங்கண்டா அப்படி நாகோட் சைட்டு படை மேலே அப்படியே வந்து நிற்கும். வந்து நிக்க உள்ளுக்கு இருக்கக்கூடிய இரும்பு வந்து பார்த்தா தொடர்ந்துமே இரும்பாய பாதுகாக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த அலுமினியம் ஆக்சைடு இயற்கையில காணப்படுற மெதட்டுகள் எல்லாம் இருக்குல்ல, இப்படித்தான் மேற்பரப்பில் அலுமினியம் ஆக்சைடு படையை உருவாக்கிட்டு உள்ள கால் வந்து பார்த்தா பம்மை கொண்டு இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பம்மல் வேலைகளை செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளும். அது விளங்குதான் சத்தியமாக. சரி, அப்ப அங்க 3 பாயிண்ட்ஸ் முடிக்கும்பா. இந்த செயல்முறையின் பிரதிகூலங்கள் என்னன்னு கேட்கிறான். ரெண்டு இடத்துல இங்க CO2 வெளியேறது வந்து பாத்தீங்கன்னா பூகோள வெப்பமுறுதல் ஏற்படுறதுக்கான அபாயம். எங்கெங்க CO2 வெளியேறுது? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப்பமேற்றியகளை வெளியேறு. டொலமைட்டையோ இல்லாட்டி வந்து பார்த்தா சுண்ணக்கல்லையோ வெப்பமேற்றியக்க வந்து கார்பன் ஈராக்சைடு வாயு வெளியேறது. ரெண்டாவது நீங்க வந்து இங்க வந்து பார்த்தா மின்போப்புச்சிக்கு வந்து பார்த்தா எரிபொருட்களை பாவிச்சு வெப்பமேற்றுவீங்கள் தான். பாவிக்கிற எரிபொருள் வந்து விறகு போட்டு எரிச்சா என்ன, நீ கேஸ் அடுப்பை போட்டு எரிச்சா என்ன, எந்த கருமத்தை போட்டு எரிச்சா என்ன, கார்பன் உள்ளடங்கி இருக்குமா இருக்குன்னா என்ன நடக்குமா அங்க? கார்பனோட செடி வெளியேறு. நான் எலக்ட்ரிக் குக்கர்ல வச்சு வந்து பார்த்தமா இருக்கணும் மின்போப்பம் தான் யாராச்சும் சாரி இந்த மாதிரி இந்த நன்மை குட்டிகள் மாதிரி எல்லாம் കഴിக்கிறீங்களே. ஏன்னா நாங்க வந்து ஒரு பாத்திரத்துக்கு மெக்னீசியம் உற்பத்தி தான் செய்ய போறோம். சரி, ஒரு பெரிய விமான கைத்தொழிலுக்கு வந்து இத்தனை பாத்திரத்துல வந்து பார்த்தோம்னா நாங்க மெக்னீசியம் உற்பத்தி செய்ய போறோம். அப்ப நாங்க வீட்டில் இருக்கிற கரண்ட் அடுப்புல வந்து பார்த்தா தூக்கி சட்டியே வச்சுட்டு உருகி மின் போக போறீங்க. அதுல வந்து பார்த்தா 700ல இருந்து 800 பாகை வெப்பநிலையில அந்த வெப்பநிலை வந்து பேணப்படும். எங்க வீட்டுல சாதாரணமா இருக்கு. அந்த மாதிரி தொகுதிகள் ஏதும் தயாரிக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் வந்து இருப்பீங்களா இருக்கணும். எதிர்காலத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய மின்னினால் வெப்ப விளைவை ஏற்படுத்தக்கூடிய உபகரணம் 700ல இருந்து 800 பாகைசிக்கு மேற்பட்ட வெப்பநிலைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து தாங்கும் அளவு வந்து பார்த்த சக்தியோட தொழிற்படக்கூடிய மின் வெப்ப விளைவை சரியான முறையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபகரண அமைப்பை தயாரிச்சு தருவீங்களா இருக்குண்டா நாங்க விறகு போட்டு இருக்காங்க விடலாம். சரி, ரைட். சோ வெளிக்குளங்க உண்டு. இது என்ன பிரச்சனை? ஏன் இந்த நீ சும்மாவே எழுதலாம் என்ன CO2 வெளியேறும் எழுதி போட்டு விட்டு இருக்கலாம். ஏன் இது 2 பாயிண்ட் எழுத வேண்டி வருதுண்டா பின்னுக்கு இது 2023ஆம் ஆண்டு ஒரு எஸ்ஏ கேள்வி வந்து வந்தது. அந்த எஸ்ஏ கேள்வியில வந்து பார்த்தோமா இருக்கண்டா இதுல கிட்ட அடுத்த பக்கத்துல 2023 சின்ன பாட்டான் கேள்வி. அந்த பாட் கேள்வி இருக்க லைன்ல வாசிக்குங்க பாப்போம். பின்வரும் வினாக்கள் டவ் செயின் முறையினால் மெக்னீசியத்தை பிரித்திருத்தலை அடிப்படையாக கொண்டவை. பயன்படுத்தி மூலப்பொருட்களை தருக. கடல் தண்ணி பிற்றி என்று எழுத போறேன். சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை அல்லது அரைத்தாக்கங்களை அவை டவ் செயின் முறையில் நடைபெறும் ஒழுங்குக்கு ஏற்ப தருக. உரிய நிலைமைகளை தேவைக்கேற்ப வந்து குறிப்பிடுதல் வேண்டும். பாருங்க ஃபுல்லா இருந்து இந்த மாதிரி தான் கேட்பான். கேள்வி கேட்கல கேட்டிருக்காங்க. மெக்னீசியத்தின் இது கைத்தொழில் பயன்பாடுகளை தருக. அதை பாதிக்கிட்டு எழுதுவீங்கள். டவ் செயின் முறை சூழல் மீது பாதகமான விளைவை கொண்டிருக்கும் 2 விதங்களை தருக. என்ன செய்யும்? 2ஆக எழுதுவோம். இல்லாட்டி ஒன்றாவே எழுதி போட்டு பேயாம இருந்திருக்கலாம்.
சரி அப்ப நீங்க ஒன்றாவே ஒரு வசனமா தந்தா நீ ஒன்று தானே படிப்பிச்சனே அவன் 2 பேரும் இல்ல வேப்ப அதெல்லாம் 2ஆ தான் வெளியே கொடுங்க. சுண்ணக்கல் டொலமைட் வெப்பமேற்றப்படும் பொழுது அதிலிருந்து CO2 வெளியேறுதல். இன்னொரு உற்பத்தியும் கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு காணாத என்ன காணும் இப்படி படிக்க விளக்கிட்ட 10 உற்பத்தியும் 10 புதன்கிழமை வேண்டி இருக்கிறதே 8 புதன்கிழமை தான் எங்களுக்கு. நீ வேற ரைட் விளங்கல 8 கிழமை தான் இருக்கிற எத்தனை புதன்கிழமை இருக்கேன் உங்களுக்கு ஏன்னு மோட்டோ பேப்பரை பதிய போறீங்களா அப்போ திங்கள்ல தனியும் ஒரு பேப்பரை ஃபுல்லா அப்படி செஞ்சு அப்படியே எனக்கு நைஸா ஒவ்வொரு திங்களும் வராதுக்கு தானே நீ ரைட். சுண்ணக்கல்ல டொலமைட் வெப்பமேற்றப்படும் போது அதிலிருந்து CO2 வெளியேறுதல். பட் ஓகே நான் தேவையான கேட்ட மாதிரி நாளை பார்ப்பேன் செய்யலாம். நான் 30 மட்டும் படிப்பேன் எவ்வளவு படிக்க கிடையாது. ஆர்கானிக் படிப்பிக்கைக்கு ஒரு நாள் வந்து இந்த அல்கீன் முடிஞ்ச பிறகு இந்த கூட்டல் பல்போதியம் எல்லாம் விளங்கப்படுத்தினாங்க ஞாபகம் இருக்கு. பொலித்தீன் பொலிவைல குளோரைட்டு அதெல்லாம் கழிச்சுனாங்க எங்கட சேருக்கு ஞாபகம் இல்லை. அப்ப இதுல நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அந்த பகுதி எல்லாமே. திபிக்கு ஞாபகம் இல்லையே இல்லையே ஆச்சா ரைட் ஏன்னா உனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணணுமே ஞாபகம் இல்லையே இல்ல ரைட். 2வது பாயிண்ட் மின்பகுப்பின் பொழுது எரிபொருள் எரிக்கப்படுகையில் CO2 வெளியேறுது. 2வது மின்பகுப்பின் போது எரிபொருள் எரிக்கப்படுகையில் CO2 வெளியேறுதல். மின்பகுப்பின் பொழுது எரிபொருள் எரிக்கப்படுகையில் CO2 வெளியேறுது. இத்தாக்கத்தில் உண்டாகும் குளோரின் வாயுவானது எச்சியலை உருவாக்கக்கூடியதாக மீள் சுழற்சி செய்து பயன்படுத்தப்படும். மீள் சுழற்சி செய்யறதால என்ன லாபம்? என்னது எச்சியல் தொடர்ந்து பயன்படுத்தப்படுற வழியில் அவர் தனியாக உற்பத்தி செய்ய தேவையில்லை. அதுக்குரிய உற்பத்தி செலவு குறையும். இப்படிதான் எழுதணும். இப்படி எழுதியிருக்க என்வயர்மெண்டல் கேள்விகள் இண்டஸ்ட்ரியல் கேள்வி எழுதுறீங்கன்னா சில இடங்கள்ல எங்கட கற்பனை வெளிப்படணும். பட் கற்பனை கன லைனுக்கு வெளிப்படக்கூடாது. இருந்து வந்து பார்த்தா கட்டுரை எழுதுறேன். தயவு செய்து முதலாவது ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது கெமிஸ்ட்ரி கட்டுரை எழுதுற பாடம் இல்லை. கெமிஸ்ட்ரி விடைய சிம்பிளா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி விளங்கப்படுத்துற பாடம். நீங்க விளங்கப்படுத்துற மாதிரி பேப்பர் செய்யணுமே இல்லாம வந்து பார்த்தா முழுமையான விளக்கத்தை நான் தாரேன் ரசாயன சமன்ல கெடிங் போட்டு ஃபுல்லா எழுதி வந்து பார்த்தா எஸ்ஏ செஞ்சு கொடுக்குறீர்கள் அதை. சரி இப்ப எழுதுற கேசி கோவில் எழுதுறதுக்கு முன்னுக்கு வந்து விளைவுகளின் வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தின் கீழ் தாக்கிகளின் வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தினை எழுதுவதே சரிவு சார்பான சமநிலை மாலி ஆகும். எனவே கேசி சமன் இப்படிலாம் எழுத மாட்டீர்கள் தான் இதுக்கெல்லாம். ஆனா இங்கே எழுதுவீங்க ரைட். இப்படிதான் எழுதியக வந்து பார்த்தா உருவாகக்கூடிய Cl2 வாயுவை நாம் மீண்டும் வந்து எச்சியலாக உருவாக்கி பயன்படுத்தினால் எங்களுக்கு எச்சியலை நாங்கள் தானாக உருவாக்க தேவையில்லை, தனியே தயாரிக்க தேவையில்லை. எனவே அதன் போதான உற்பத்தி செலவினை குறைத்து வினைத்திறனாக நாங்கள் இதனை தொடர்ந்து பயன்படுத்தி MgCl2வை தயாரித்து அதை மின்பகுத்து MgCl பெறலாம். தயவு செய்து இதை நிப்பாட்டு. ரியாஸ் விளங்கு தானே உனக்கு? பக்கம் பக்கமா எழுதுறேடாப்பு. சரி எழுதியிருக்கிறேன். Cl2 CHCl மாறுதுண்டா வந்து உருவாக்கும் மியூச்சுவல் செய்யப்படும் உற்பத்தி செலவு குறையும் கான். சரி உற்பத்தி செலவு குறையும் என்று மட்டும் எழுதினீங்க காணும் பக்கத்துல அந்த பாயிண்ட்ஸ் எழுதிங்களையா அதை தாக்கம் எழுதணும். சரியா அந்த பாயிண்ட்ஸோடைய பக்கத்துல சொல்லுவோம்னா நீங்க சிறப்பு. சரி பரவாயில்ல கீழே தாக்கத்தை எழுதிவிடும். ரைட். Cl2 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீராவியோட தாக்கமுறை விட்டு அவர் வந்து பார்த்து எச்சியலை தயாரிச்சு கொள்ளுவாங்க. எச்சியலை தயாரிச்சது பிறகு கிடைக்கலாம் தானே ஓட்டு எச்சியலை தயாரிச்சு கொள்ளுகிறோம். எச்சியல் தயாரிக்கிறதோட வந்து பார்த்தோமா இருக்குன்னா இங்க ஓட்டு வந்து பார்த்த வெளியே சூழல் சிக்கல் இல்லாத ஒரு தாக்கம். எச்சியலை வந்து பார்த்த கொண்டே பாவிக்க போறீங்க. ஓட்டு வந்து பார்த்தா சூழலுக்கு விடுவிக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சுட்டா ஒரு சிக்கலுமே இல்லாத ஒரு தாக்கமா இருக்க போறோம். சரி ஆக வந்து பார்த்த மாதிரி தாக்கம் சாப்பாடு என்ன செய்யணும்? 2 எச்சியல் போட்டு அரையோட்டி போட்டு சமப்படுத்த போறோம். அதுக்கு பேர் 4 வைக்கலங்க. இவரை வந்து பார்த்து 2ஆல பெருக்கிட்டு இவர் வந்து பார்த்த 4 ஆக இவர் வந்து பார்த்த 2 முடிச்சு விட்டீங்கன்னா சரி
ரெண்டு Cl2 கேஸ் அங்க ரெண்டு H2O கேஸ் அல்லது 4 HCl கேஸ் O2 கேஸ். கீழே வந்து பார்த்தோம் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய கேள்வி வந்து 2019ஆம் ஆண்டு 10வது ஏற்பாட்டுடாப்பு இப்படித்தான் கேள்வி. நீங்க நாங்க திருப்பி அந்த படத்தை மட்டும் படம் பேர் பாடம்படி அதுக்கு பிறகு பக்கத்து பேர் இதை மட்டும் பார்க்கணுமா? அங்காள் பக்கம் திருப்பினியா இருக்கண்டா சதுநிதி சரி முடிய பிடிச்சு வெட்டி ரைட். சோ படத்தை பாருங்க. அந்த படத்துல வந்து பார்த்தோமா இருக்குன்னா கீழே சொல்றான் டவ் செயின் முறையை பயன்படுத்தி மெக்னீசிய உலோகத்தை உற்பத்தி செய்தலை வந்து மேற்குறித்த பாய்ச்சல் கோட்டு படம் காட்டுகிறது. பாய்ச்சல் கோட்டு படத்தை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தரட்டான். தானே இதுல வந்து பார்த்தா ஏ என்ற ஒரு ஆள் சாமான் இருக்கு. அந்த சாமானை எடுத்து வந்து பார்த்தோமா இருக்குண்டா பி என்ற ஒரு ஆள்ல இருந்து கால்சியம் ஆக்சைடு எடுக்கணுமா? இந்த வட்டம் இருக்குல்ல அது என்னத்தை எடுக்கணும்ன்றதான் காட்டுது. எல்லாம் கூட கால்சியம் ஆக்சைடு வாயுன்னு யோசிக்க போறீங்க இனோர்கானிக்ல பாக்குற மாதிரி. வட்டமண்டா வாயு, தலைகளான முக்கோணம்டா வீழ்வடிவு, ஸ்கேப் எனக்கு சொல்ல இருக்கு செவ்வகமண்டா அந்த கரைசல், சாய் தூரம்டா என்ன துடக்கோட்டோ ரைட்டா? சரியா டிடெக்ஷன் முடிஞ்சதா நினைக்கிறேன். நீ அதை பற்றி கேட்கக்கூடாது. சரி ஆக வந்து பார்த்தா இப்ப பியில இருந்து கால்சியம் ஆக்சைடு எடுக்கணும். பி என்றவர் யாரா இருக்க? அது ஒரு செயல்முறை. என்ன செயல்முறையா இருப்ப அந்த பி என்ற செயல்முறை? பி ஒரு செயல்முறை என்றால் என்ன செயல்முறையா இருப்ப? வெப்பமேற்றுறது. சரி அதே மாதிரி வந்து பார்த்து சி என்ற செயல்முறை என்ன செயல்முறையா இருப்ப நினைக்கிறீங்க? வெப்பமேத்தி போட்டு என்ன செய்வீங்க? வெப்பமேத்திட்டு அதுக்கு பிறகு கால்சியம் ஆக்சைடை உருவாக்கி கொண்டு கொட்டி என்ன செய்ய போறீங்க? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை வீழ்வடிவாக்க போறீங்க. சரியா அதுக்கு பிறகு அப்ப இந்த இடத்துல வந்து இது வெப்பமேற்ற இது வீழ்வடிவாக்க செயல்முறையா இருக்கு. அதுக்கு பிறகு இங்க வந்து பார்த்த டி என்றது வீழ்வடிவாக்கி போட்டு என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு யாரோட கலந்து பிட்டேனோட கலந்து தான் NGOH வருது. பியூட்டேன் இல்ல அது பிட்டேன். பிட்டேனுக்கு மூலக்கூறு சூத்திரம் இல்லடா சாமான். அது மெக்னீசியம் 2+ எறிந்த கரைசல். வேறே இருக்காது. வேறே மேல பியூட்டேன் எடுத்தா எழுதுறீங்களோ மெலினி? பியூட்டேன் இல்லையாது சரியா? அப்ப அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இருக்கண்டா டி என்றதை வந்து என்ன செய்யறது? அத பிறகு குளோரைட் ஆக்குறது. ஒரு ஆளை சேர்த்து குளோரைட் ஆக்கணும். அந்த கியூ என்றவரை சேர்த்து குளோரைட் ஆக்கணும். அந்த கியூ என்றவர் யாரா இருப்பார்? HCl இருப்பார். குளோரைட் ஆக்கின உடனே வந்து MgCl2 அக்வஸ் வருதுண்டா அதுக்கு பிறகு வந்து பார்த்தா MgCl2 லிக்விட் ஆக்கணும். அப்ப ஆவியாக்கி உருக்கினும். அதுக்கப்புறம் எஃப் என்ற செயல்முறை என்ன செயல்முறையா இருக்கு? மின்பகுப்பு செய்து மெக்னீசியத்தை solid ஆக்கினம். அங்கால வந்து பார்த்தா டி என்றது வெளியேறுது. அப்ப டி என்ன வெளியேறுது? டி கேஸ் Cl2 கேஸ். அது Cl2 கேஸ் யாரோட தாக்கம் மறுபடியும் நீர் ஆவியோட தாக்கம் விட்டு HCl உருவாக்கி இதுல கொண்டு போய் கொண்டிருக்கிறா. சொல்லலாம் நீ ஆரம்பிக்கும் பொருள் ஏ என்றது என்னன்னு கேட்கிறான். இல்ல சில இடம் கேள்வி வாசிக்க விலங்கு ஆரம்பிக்கிற பொருள் வந்து இப்ப மடிச்சு போட்டு வாசிக்கும் கேள்வி. ஆரம்பிக்கிற பொருள் வந்து ஏ இனங்கான் கண்டா வந்து அது கடல் நீண்டு எழுத போறீங்க. அது பிறகு BCDE பச்சை ஜி வரைக்கும் வந்து ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் செயல்முறைகளை கீழே உள்ள பட்டியலிலிருந்து இனங்காண்க. ஆவியாதல், கரைதல், வெப்ப பிரிகை, மின்பகுப்பு, ஒரு சோதனை பொருளின் மீள் சுழற்சி, வீழ்வடிவாக்கம். இப்ப வார்த்தைகள் விளங்கும் இல்ல எங்களுக்கு. அப்ப ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பாவிக்க வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை? வெப்ப பிரிகை. இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை? கரைதல். மூன்றாவது வார்த்தை என்ன வார்த்தை? வீழ்வடிவாக்கம். அப்படியே முதலாவது வந்து பார்த்தா வெப்ப பிரிகை, இரண்டாவது தான் வீழ்வடிவாக்கம், மூன்றாவது தான் கரைதல். ரைட் ஃபர்ஸ்ட் வந்து பி எடுத்து வெப்ப பிரிகை செய்தார். செஞ்சா பிறகு வந்து பாத்தியா இருக்குன்னு அதை கரைக்கிறார். வீழ்வடிவாக்குறார். அதுக்கு பிறகுதான் கரைக்கிறார். சரி அப்ப கரைச்சி போட்டு பிறகுதான் வந்து என்ன செய்யறார்? ஆவியாக்குறார். ஆவியாக்கி போட்டு தான் அப்புறம் என்ன செய்யறார்? மின்பகுப்பு செய்யறார். மின்பகுப்பு செஞ்சுதான் அப்புறம் என்ன செய்யறார்?
மீள் சுழற்சி ஒரு சோதனை போல மீள் சுழற்சி செய்கிறார். எல்லாம் வந்துட்டார். சரி, அதை பார்த்துக்கிட்டு பொறுக்கி அள்ளி தூக்கி போடுறீங்க. பியில் பயன்படுத்தப்படும் ரசாயன சேர்வை இனங்கான் என்ன பாவிக்கணும்? பியில டொலமைட்டை பாவிக்கணும். டொலமைட் பாவிச்சுன்னா என்னென்ன வந்திருக்கு? சிஏஓவும் வந்திருக்கும், எம்ஜிஓவும் வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? சிஏஓ மட்டும். அப்ப என்ன பாவிக்கணும்? சுண்ணக்கல் மட்டும் பாவிக்கணும். இல்லாட்டி CaCO3 எழுது. சேர்வேண்டுதானே கேட்கிறான். ரசாயன சேர்வைதானே. அவ முளைப்பொண்டு கேட்கலதானே. பி கம கியூ கம ஆர் கம டி ஆகிய ரசாயன இனங்களை இனங்காண்டு. என்னென்ன? பி என்றது என்ன சொல்லிடு? அங்கால போகுது. MgOH twice போகுது. எஸ். ஆர் என்ற அக்வஸ் NgCl2. அதே மாதிரி வந்து பார்த்தா வேற யார் கேட்கிறான்? டி கேட்கிறான். டி யாரு? Cl2 கேஸ். நடைபெறும் செயல்முறைக்கு சமப்படுத்தி ரசாயன சமன்பாடுகளை அரைத்தாக்கங்கள் எழுதுங்கோ. அங்க பேடாப்பு அரைத்தாக்கங்களை எழுதுகையில் உரிய சந்தர்ப்பங்களை அனோட்டையும் கதோடையும் இனங்காண்க. யாரு அனோட்டு, யாரு கதோடு? உருக்கு கதோடும் கேரிய அனோடு. ஜியில் நடைபெறும் தாக்கத்தின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுது. மீள் சுழற்சி செய்யப்படுவதால் உற்பத்தி செலவு குறைவு, இல்லாட்டி வினைத்திறன் கூட எழுத போறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஸ்கீம்ல அப்படி உனக்கு அழகா அங்க வந்து டைப் பண்ணி படிக்க தரையில எல்லாத்தையும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கேன். மார்க்ஸோட பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க்ஸ் போறான்றப்ப அதுக்கேற்ற மாதிரி எழுது. வேற அவன் எங்க காசா பகுதியில கொடுத்து காட்டியிருக்காங்க அவ்வளோத்துக்குலையும் எங்க பகுதியில் கிடக்குன்னு பாருங்க. அவ்வளவு தாக்கத்திலையும் பின்பக்கத்துல கடைசியா மின்பகுப்புல மட்டும்தான் தாக்கம் இது இருக்கு. வேற இடமே இல்லை. நாங்க முக்கிய சமநிலை அம்புக்குறியில சமநிலையாவ கிடக்கு இல்ல, எல்லாம் என்ன அம்புக்குறியா கிடக்கு? முழு அம்புக்குறியா இருக்கு. அப்ப நீ அம்புக்குறி நினைச்சு பயப்படணுமா? இங்க உனக்கு சமநிலை வேற ஏதோ இல்லாட்டி முழு அம்புக்குறி வேற நாங்க யோசிக்கணுமோ? நீ அங்க எக்ஸாம் ஹால்ல தேவையில்லையா? எப்படியோ சமநிலை தாக்கம் கதைச்சாலுண்டா அது முன்னோக்கி நடந்து கொண்டே இல்ல இருக்க போது. இப்ப இந்த சமநிலை வந்து ஏதோ ஒரு வகையில முன்னோக்கி நடக்க போது தானே, எங்களுக்கு முழுசானது முடியத்தானே போகுது. இதே மாதிரி தானே வெப்ப பெரிய தாக்கம் எல்லாமே CO2 அகற்றக்கூடிய மாதிரி தானே செயற்படுத்த போறியா இருக்கா? பம்பி ஒன்று எழுத்து வெளியால் அனுப்புறீன்டா அது முன்னோக்கி நடக்க வைக்கத்தானே போற தொடர்ந்து. ஒரு கட்டத்துல தாக்கத்தை முற்று நடக்க முடிக்கத்தானே ட்ரை பண்ணு. துணை சமநிலை அம்புக்குறியும் எழுதலாம், முழுமையான அம்புக்குறிகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். விளங்கல? CO2 வாயு வந்து அடர்த்தி கூடின வாயுவா அடர்த்தி குறைஞ்ச வாயுவா? பப்பி வழியில போகுமா இல்லாட்டி அங்கேயே தங்கி நிக்குமா? சரி, அப்ப புளிய மரத்து அடியிலே நிக்க கூடாதுன்னு சொல்லினோம். ஏன் நிக்க கூடாதுன்னு சொல்லினோம்? புஷ்பலதா வந்துருவாண்டோ. ரைட்டா? சரியா?